உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் கன்னி ராசியின் ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்களை பார்ப்போம். குடும்பம். புத்தாண்டின் ஆரம்பத்திலிருந்து ஏப்ரல் 25ஆம் தேதி வரை வருமானமும் செலவுகளும் கிட்டத்தட்ட சமமாகவே இருக்கும். இருப்பினும் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. அதே தருணத்தில் சேமிப்பிற்கும் சாத்தியமில்லை. ஏப்ரல் 26ஆம் தேதியில் ஏற்படும் ராகு கேது பெயர்ச்சி உங்களுக்கு பல நன்மைகளை அளிக்கக்கூடிய கிரக மாறுதலாகும். ஆண்டின் முதல் 4 மாதங்கள் வரவும் செலவும் சமமாகவே இருக்கும். ராசிக்கு குரு பகவானின் சுப பார்வை கிடைப்பதால் எதிர்பாராத இடங்களிலிருந்து உதவி கிடைக்கும். குடும்ப சூழ்நிலை நிம்மதியை தரும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிகழ்வதால் சுப செலவுகள் அதிகமாக இருக்கும். சமாளிப்பதில் சிரமம் இருக்காது. கணவன் மனைவியரிடையே அந்யோன்யம் நிலவும். செப்டம்பர் மாதம் முடியும் வரை இத்தகைய நன்மைகளை எதிர்பார்க்கலாம். ஆண்டின் கடைசி 3 மாதங்கள் அளவோடு நன்மைகள் ஏற்படும். இம்3 மாதங்களிலும் சிக்கனமாக செலவு செய்வதும் உடல் நலனில் கவனமாக இருப்பதும் அவசியம். உத்தியோகம். ஏப்ரல் 26ஆம் தேதி கும்பராசியில் அமர்ந்துள்ள சனி பகவானுடன் ராகு சேர்வது சிறந்த யோக பலன்களை அளிக்கக்கூடிய கிரகநிலையாகும். இதுவரை காரணமில்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த ஊதிய உயர்வு, பதவி உயர்வு, சலுகைகள் ஆகியவை இப்போது எவ்வித முயற்சியும் இல்லாமல் உங்களை தேடி வரும். சிலருக்கு தற்போதுள்ள நிறுவனத்திலிருந்து வேறு நல்ல அலுவலகத்தில் கூடுதல் சலுகைகளுடன் வேலை கிடைக்கும். சிம்மத்தில் கேதுவின் சஞ்சார நிலை சிறந்த யோக பலன்களை அளிக்கக்கூடிய கிரகநிலைகளாகும். தொழில் வியாபாரம். தொழில்காரகரான சனி பகவான் சிறந்த சுபபலம் பெற்று சஞ்சரிக்கிறார். ஏப்ரல் 26ஆம் தேதி ராகுவும் சனியுடன் இணைவது லாபகரமான கிரகநிலையாகும். இதே தருணத்தில் குரு பகவானும் வக்கரகதியில் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து கன்னிராசியை பார்ப்பது வர்த்தகத்துறையினருக்கு லாபகரமான காலகட்டத்தை குறிக்கிறது. குரு பகவானின் சுப பார்வை 10ஆம் தேதி வரையில்தான் கிடைக்கிறது. மே 11ஆம் தேதிக்கு பிறகு வர்த்தகத்தில் சிறிது பின்னடைவு ஏற்படக்கூடும். நிதி நிறுவனங்களினால் பிரச்சனைகள் ஏற்படும். தொழிலாளிகளின் பிரச்சனைகளும் கவலையை அளிக்கும். செப்டம்பர் 15ஆம் தேதியிலிருந்து மீண்டும் முன்னேற்றத்தை காணலாம். கலைத்துறையினர். ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 25ஆம் தேதி வரை தொடர்ந்து கலைத்துறையினர்களுக்கு கிரகநிலைகள் சாதகமாக இல்லை. அம்மாதம் 26ஆம் தேதியிலிருந்து கிரகநிலைகளில் நல்ல மாறுதல் ஏற்படும். முதல் 4 மாதங்கள் வாய்ப்புகளும் வருமானமும் ஓரளவே இருக்கும். அதை கொண்டே குடும்பம் நடத்துவது சற்று சிரமமாக இருக்கும். குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு கவலையை அளிக்கும். மனைவியின் ஆரோக்கியத்திலும் சிறு சிறு பின்னடைவுகள் ஏற்படக்கூடும். அரசியல் துறையினர். ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி வரை எவ்வித அரசியல் முன்னேற்றத்தையும் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. கிரக நிலைகளின்படி கட்சியில் செல்வாக்கு குறையும். மேலிட தலைவர்கள் உங்களை கண்டுகொள்ள மாட்டார்கள். ஆகஸ்ட் மாதத்தில் நீங்கள் சிறு வழக்குகளை சந்திக்க நேரிடும். பேச்சில் கவனமாக இருத்தல் வேண்டும். செப்டம்பர் மாதம் ஏற்படும் கிரக கூட்டணியினால் தேவையற்ற பிரச்சனையில் அகப்பட்டு கொள்ள நேரிடும். மாணவ மாணவியர். முதல் 5 மாதங்களில் கல்விக்கு அதிகாரம் படைத்த கிரகங்கள் அனுகூலமாக இல்லை. அதன் பிறகு சாதகமாக மாறி வருடம் முடியும் வரை உங்களுக்கு உதவிகரமாக சஞ்சரிப்பதால் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். விவசாயத்துறையினர். ஆண்டின் முதல் 4 மாதங்கள் மிகவும் சுமாரான காலகட்டமாகும். வயல் பணிகள் கடுமையாக இருக்கும். கால்நடைகளின் பராமரிப்பில் செலவுகள் சற்று அதிகமாக இருக்கும். உழைப்பிற்கேற்ற பலன் கிடைப்பதும் சற்று கடினம். மே மாதம் 11ஆம் தேதியிலிருந்து விவசாயத்துறைக்கு தொடர்புள்ள கிரகங்கள் சுபபலம் பெறுவதால் விவசாய வசதிகள் எளிதில் கிடைக்கும். வங்கி போன்ற நிதி நிறுவனங்களின் உதவியும் ஆதரவும் எளிதில் கிடைக்கும். பழைய கடன்கள் இருந்தால் அவற்றிலிருந்து விடுபடுவதற்கு கிரகங்கள் ஆதரவாக சஞ்சரிக்கின்றனர். பெண்மணிகள். புத்தாண்டின் முதல் 3 மாதங்கள் அதிக நன்மைகளை எதிர்பார்க்க இயலாது. குடும்ப பிரச்சனைகள் கவலை அளிக்கும். நெருங்கிய உறவினர்களிடையே பரஸ்பர அந்யோன்யம் குறையும். திருமண முயற்சிகள் பலன் தராது. ஏப்ரல் 26ஆம் தேதியிலிருந்து கிரகநிலைகள் சாதகமாக மாறுகின்றன. குடும்ப பொறுப்பில் உள்ள பெண்மணிகளுக்கு பல நன்மைகள் காத்துள்ளன. வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகளுக்கு செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி வரை மிகவும் அனுகூலமான காலகட்டமாகும். புதிதாக வேலைக்கு முயற்சிக்கும் பெண்மணிகளுக்கும் மனதிற்கு பிடித்த வேலை கிடைக்கும். பரிகாரம். திருக்கோயில் தரிசனத்தை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் செய்வது நன்மை அளிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.